வணக்கம் மக்களே, நான் சொல்லக்கூடிய உணவுகளை மட்டும் சாப்பிடுங்க, உங்களுடைய கண்கள் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ கண்கள் கோளாறுனால அவஸ்தைப்படுறவங்க எவ்வளோ பேர் இருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்களை ஆரோக்கியமாக வச்சுக்க நிறையவே வழிகள் இருக்குது. அது உணவுகளாக இருக்கட்டும், நம்ம பண்ணக்கூடிய செயல்களாக இருக்கட்டும், நிறைய இருக்குது அப்படின்றாங்க. நம்மளுடைய கண்களுக்கு தேவையான சக்திகள், என்ன மாதிரியான உணவுகள்லாம் நம்ம எடுத்துக்கணும், இதெல்லாம் நிறைய இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் சொல்கிறாங்க. சரி வாங்க, என்ன மாதிரியான உணவுகள் நம்ம சாப்பிட்றதுனால நம்மளுடைய கண்களை ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படின்றத நம்ம இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல்கள், ஆரோக்கியமான விஷயங்களை தினந்தோறும் பார்க்கலாம். ஸோ நான் சொல்லக்கூடிய உணவுகளை தினமும் எடுத்துக்கிட்டா வாழ்நாள் முழுக்க கண்ணில் பிரச்சனையே வராதான். ஸோ கண் நரம்பு பலமாகும். அப்போது தினமும் சாப்பிட்லாமா? நம்மளுடைய கண்களை ஒரு பிரதானமான ஒரு உறுப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. கண்களின் ஆரோக்கியத்திற்கும் அதற்கு பின்னால் இருக்கக்கூடிய பார்வை நரம்புகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டியது முக்கியங்க. சின்ன வயசுலேயே கண்ணாடி போடாமல் நம்ம பார்த்திங்கன்னா இருக்கிறோம் அப்படின்னா ரொம்ப நல்லது. இப்போலாம் சின்ன வயசில் நிறைய பேர் கண்ணாடி போட ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் நரம்புகள் பலவீனம், நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த மருந்து உணவுகள் இதெல்லாம் தான் ஒரு காரணமாகவே மாறிடுச்சு. நம்மளுடைய உடலில் கண்களை எவ்வளோ முக்கியம் அப்படின்றது நமக்கு தெரியும். 5 புலங்களை தான் மனித உடலில் பிரதானமானது அப்படி சொல்கிறாங்க. ஸோ பார்வை என்பது எவ்வளோ முக்கியம் அப்படின்றது நமக்கு தெரியும். அதை கண்களை பத்திரமா பாதுகாக்கிறது ரொம்பவே அவசியங்க. ஸோ கண்களின் ஆரோக்கியத்திற்கு நீர் சத்து ரொம்பவே அவசியம். நீர் சத்து நிறைந்த காய்கறிகளாக இருக்கட்டும், பழங்களாக இருக்கட்டும். ஸோ பழங்கள் அப்படின்னா இந்த தர்பூசணி பழம், லெமன் இருக்குது, இதெல்லாம் நீர் சத்து நிறைந்தது. அதுக்கப்புறம் காய்கறிகளில் நிறையவே இருக்குது, ப்ராகோலி, அப்புறம் நீர் சத்து நிறைந்த இந்த கேபேஜ், இதெல்லாம் நம்ம தினந்தோறும் ஒன்று ஒன்று எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, நிறைய தண்ணீர் குடிப்பது ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாளைக்கு போதுமான அளவு தண்ணீரை குடிக்க வேண்டியது முக்கியம். நிறைய தண்ணீர் குடிப்பதனால கண் நரம்புகள் ஆரோக்கியமாக இருக்குமாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் கண்களை ஆரோக்கியமாக இருக்க நல்லாவே நீங்கள் தண்ணி குடிக்கலாம். ஒரு நாளைக்கு 7லேருந்து 8 லிட்டர் தண்ணி நீங்கள் குடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உலர்ந்த பழங்கள் மற்றும் விதைகள், முழு தானியங்கள் ஆகியவை கண்களின் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப முக்கியம். உலர் பழங்கள் மற்றும் நட்ஸ் வகைகளை தினசரி உணவில் சேர்த்துக்கொள்வது கண்களுக்கு மிக நல்லது. குறிப்பாக உலர் திராட்சை, முந்திரி, வால்நட், பாதாம் உள்ளிட்ட நட்ஸ் வகைகளில் வைட்டமின் இ மற்றும் ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் இருக்குது. இதை தினமும் நம்ம ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேரட். எத்தனை பேருக்கு கேரட் பிடிக்கும்? ஸோ காய்கறிகளை கண்டிப்பாக பச்சையாக சாப்பிடக்கூடிய ஒரு காய்கறி அப்படின்னா நீங்கள் கேரட்டை கண்டிப்பாக பயன்படுத்தலாம். சின்ன குழந்தைகளாக இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தினமும் ஒரு 2 கேரட் பச்சையாக சாப்பிட்லாங்க. ரொம்பவே நல்லது. ஜூஸ் மாதிரி போட்டு குடிக்கலாம், பொரியல் மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. கரோட்டின் அதிகமாக காணப்படுறதுனால நம்மளுடைய கண்களின் ஆரோக்கியம், முடியின் ஆரோக்கியம், சரும பளபளப்பு, இது மாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம். அவ்வளோ நன்மைகளை கொண்டிருக்கக்கூடிய கேரட்டை நீங்கள் தினந்தோறும் கண்டிப்பாக எடுத்துக்கிட்டே ஆகணும். ரொம்பவே நல்லது அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஸோ சின்ன வயசுலேருந்தே கண் நரம்புகள் பாதிச்சிருச்சு, கண்களில் கட்டி வந்துட்டே இருக்குது அப்படின்னா கண்களுடைய பிரச்சனை நமக்கு அதிகமாயிடும். ஸோ இப்போ இருந்தே நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எடுத்துக்கோங்க. ஆரோக்கியமான உணவுகளை மட்டும் தேடி தேடி சாப்பிடுங்க. நீங்கள் வேறு எதுவுமே பண்ண வேணாம். ஸோ தினந்தோறும் நீங்கள் எடுத்துக்கூடிய உணவுகளில் பச்சை இலை காய்கறிகள், இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா, அது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் வகைகள். கண்களின் ஆரோக்கியத்திற்கு, அதாவது மீன் சாப்பிட்டா கண்ணு நல்லா தெரியும், இந்த ஒரு விஷயம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது உண்மைதான். மீன் சாப்பிட்டா போதும் கண்கள் ஆரோக்கியமாக இருக்குமா? ஸோ ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்தது இந்த ஒரு மீன். ஸோ மீன் சாப்பிட்டா கண்ணுக்கு நல்லது அப்படின்றத கிண்டலாக சொல்லிவிடுறோம். ஆனால் உண்மையாலேயே மீன் சாப்பிட்றது கண்களுக்கு மிக மிக நல்லதான். ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் மற்றும் வைட்டமின்களான வைட்டமின் ஏ, வைட்டமின் கே, வைட்டமின் இ ஆகிய ஊட்டச்சத்துக்கள் நிறைஞ்சிருக்கு. மீனை உணவில் அதிகமாக சேர்த்து கொள்வதன் மூலம் கண்களில் ஏற்படக்கூடிய வறட்சிகளை போக்கி கண் நரம்புகளை பாதுகாக்கும்.
ஸோ கண் நரம்புகளை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் அப்படின்னா வாரத்திற்கு 2-3 நாட்களாவது மீன்களை உணவில் சேர்த்து கொள்ளுங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ கிழங்கு வகைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நிறையவே கிழங்கு வகைகள் இருக்குது. இப்போ நான் சொல்ல போகிறது சர்க்கரை வள்ளி கிழங்கு. சர்க்கரை வள்ளி கிழங்குல வைட்டமின் ஏ அதிக அளவில் இருக்குது. இதை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லாருமே தினமும் எடுத்துக்கொள்ளலாம். அதிக நார் சக்திகளும் இருப்பதனால நீண்ட நேரம் வயிறு நிரம்பிய உணர்வை கொடுப்பதோடு ஜீரண ஆற்றலையும் மேம்படுத்தும். சாலட்டாகவும் நம்ம பயன்படுத்தலாம், பொரியலில் ஆட் பண்ணிக்கலாம், வேக வைத்து எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக நீரிழிவு நோயாளிகளுக்கு ஏற்படக்கூடிய நியூரோபதி பிரச்சனையின் அறிகுறிகளை குறைக்க உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக உங்களுடைய உணவுகளில் சேர்த்து கொள்ளக்கூடிய விஷயங்கள் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்க வேண்டிய விஷயங்கள்லாம் இதுதான். உண்மையாலே உங்களுடைய பார்வை நல்லா இருக்கணும், கண்களில் மாங்கலர் சிதைவு எந்த ஒரு நோயும் வரக்கூடாது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ மரபியல் ரீதியாக மற்றும் கிடையாது, முறையற்ற வாழ்வியல் காரணமாக கூட பார்வை திறன் பாதிப்பு நமக்கு ஏற்படுது. இன்றைக்கு பார்த்திங்கன்னா நம்ம செல்ஃபோன் அப்புறம் லேப்டாப் போன்ற கேஜெட்களை அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்படியான ஒரு சூழலில் பார்வை திறனை மேம்படுத்தக்கூடிய உணவுகளை சாப்பிட்றது அதோடைய குறைபாட்டை ஏற்படாமல் தடுக்கும். நமக்கு ரொம்ப நாள் நம்ம நல்லா பார்க்க முடியும். ஸோ வயதானா நமக்கு பார்வையில் ஏற்படுறது உண்மையான விஷயம்தான். ஆனால் அது ரொம்ப சீக்கிரமாக ஏற்பட்டுருச்சுன்னா எப்படிங்க? உணவு முறைகளை கொண்டு எப்படியாவது பார்வை திறனை மேம்படுத்தலாம். அதுதான் நான் சொல்கிறேன். வைட்டமின் நிறைந்த உணவுகள், அதாவது வைட்டமின் ஏ அடங்கிய உணவுகள் அனைத்தும் விழித்திரைக்கு நல்லது. ஸோ பளிச்சிடும் நிறத்தில் இருக்கக்கூடிய பழங்கள், காய்கறிகள் அனைத்திலும் வைட்டமின் ஏ அடங்கியிருக்கு. உதாரணமாக கேரட், தக்காளி, ஆரஞ்சு, குடைமிளகாய், பீட்ரூட் போன்ற காய்கறிகளிலும், மாம்பழம், ஆரஞ்சு, பப்பாளி, வாழைப்பழம் ஆகிய பழங்களிலும் வைட்டமின் ஏ சத்து நிரம்பியிருக்கு. கீரை வகைகள் அப்படின்னு பார்த்தா பொன்னாங்கண்ணி கீரை பார்வைத்திறனுக்கு மிகவும் நல்லது. அக்கீரையில் மருத்துவ குணம், மகத்துவம் அப்படின்னு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வைட்டமின் ஏ நிரம்பி இருக்கக்கூடிய காய்கறிகள், பழங்கள் மற்றும் கீரைகள் வகைகளை அன்றாட உணவில் சேர்த்துக்கொள்வது அவசியம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ குங்குமப்பூ பார்வைத்திறனை மேம்படுத்துவதில் முக்கிய பங்காற்றுகிறது. அதை பாலில் கலந்து குடிக்கலாம். மீன் வகைகளில் ஒமேகா 3 இருப்பதனால அது கண்களுக்கு நல்லது. அவற்றில் குறிப்பாக பார்த்திங்கன்னா சாலமன் வகை மீன் இன்னும் சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சைவம் சாப்பிடுபவர்கள் பார்த்திங்கன்னா மீனுக்கு பதிலாக பிளாக் சீட்ஸ் நம்ம சாப்பிடலாம். இதில் ஒமேகா 3 மற்றும் ஃபேட்டி ஆசிட்கள் இருக்குது. கொட்டை வகைகளில் பாதாம், வால்நட் ஆகியவை இருக்கும். இதெல்லாம் கண்களுக்கு நல்லது. கண்களுக்கு ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. இது போன்ற பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.